ஹலோ ராம்கிருஷ்ண ஹரி, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிவராத்திரிக்கு நாங்கள் பன்றிபுரம் போனோம். அங்கே என்னெல்லாம் பார்த்தோங்கிறது தான் இந்த வ்ளாகில் சொல்லியிருக்கேன். துவாரகாதீசன் மந்திரில் என்ன ப்ரோக்ராம் நடந்தது எல்லாமே இந்த வ்ளாகில் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 24th அன்றைக்கி ஈவினிங் மும்பை எக்ஸ்பிரஸில் நாங்கள் கிளம்பினோம். இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குது. சாயங்காலம் ட்ரெயின் ஏறினா காத்தால போய்டுறது ரொம்ப சௌரியமாக இருக்குது. காத்தால 9 மணிக்கு நாங்கள் ஷோலாப்பூர் போனோம். நாங்கள் ஒரு 20 பேர் வந்து ட்ரெயினில் போனோம். போகும்போதே வந்து அண்ணாவோட அபங்கள்லாம் பாடிகிட்டே போனோம். அங்கே பத்மசாலின்னு ஒரு சத்திரத்தில் தான் தங்கினோம். அங்கேயுமே அழகாக பாண்டுறங்கன்னு இருக்குமாயி கிட்டார் அதெல்லாம் வச்சுருந்தா. அப்புறம் அன்றைக்கி குளிச்சுட்டும் நாங்கள் முக தரிசனம் மாத்திரம் பண்ணிவிட்டு பாண்டுறங்கன்னு அங்கே இருக்கிற பஸார்லாம் பார்த்தோம். அந்த பஸார் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாண்டுறங்கனோட ஷிலாமூர்த்தி, துளசி மாலை, தாளம் இதெல்லாம் தான் இருக்கும். அதெல்லாம் நாமாச்சா பஜார் பண்டரி, நாமாச்சா பஜார் பண்டரி, நாமாச்சா பஜார், நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி, கோட்டிக்குலா முதார கோட்டிக்குலா முதார பண்டரி, நாமாச்சா பஜார். அந்த பஜார் ஃபுல்லாகவே பாண்டுரங்கனும் துளசி மாலையும் தான் இருக்கும். அப்புறம் அன்றைக்கி சந்திரபாகா போயிட்டு அங்கே புண்டலிகன் சன்னதி, முக்தாபாய் சன்னதி அப்படி நிறைய சன்னதி இருக்குது. 2-3 சன்னதி மாத்திரம் நாங்கள் தரிசனம் பண்ணினோம். அன்றைக்கி ஈவினிங் துளசி பூஜை அப்படின்னு ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த டிக்கெட் வாங்கி பாண்டுரங்கனுடைய பாத தரிசனம் பண்ணோம். அருமையான தரிசனம். ஆரத்தி எல்லாமே ஹரியண்ணா விஷாக்கமணியோட கிடச்சிது. அடுத்த நாள் காத்தால் துவாரகாதீசன் மந்திரில் கிட்டாக் பிரபோதனம், துவாரகாதீசனுக்கு பிரபோதனம் ஆன உடனே அண்ணாவோட பாதுகை அன்றைக்கி சிவராத்திரி பாதுகை வந்து வீதி புறப்பாடு நடந்தது. வீதி பஜனை ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து விஷாக்கமனுடைய கூர்மதாசர் உபன்யாசம், அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது. பாண்டரங்கன் முகதர்ஷனம் ஆனப்புறம் நாங்கள் நரஹரி சோனார், கோரா கும்பர் அவளோட அந்த கிரகங்கள்லாம் தரிசனம் பண்ணினோம். அப்புறம் பாண்டரங்க கோவில் வாசலே சோக்காமலருடைய தரிசனம் கிடைக்கும். அப்புறம் பாண்டரங்க கோவில் வாசலே நம்ம நாமதேவருடைய நம்ம தரிசனம் பண்ணலாம். அப்புறம் அன்றைக்கி சிவராத்திரினால மல்லிகார்ஜுனேஸ்வரர் கோவிலுக்கும் சென்று அடுத்த நாள் வந்து ருக்மிணி கல்யாணம் ரொம்ப அருமையாக அண்ணா ஹரியண்ணா நர்த்தனம் பண்ணினா. பாகவதாலாம் வந்து அஷ்டபதி பாடி அங்கே கிட்டாராதையோட ராதைக்கு வந்து ருக்மிணி கல்யாணம் அழகாக நடந்தது. மும்பை ஸ்ரீனிவாச பாகவதர் தான் அருமையாக பாட்டுலாம் பாடி இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக இன்றைக்கி மத்தியானமே எல்லாம் முடிஞ்சிருக்கும். அன்றைக்கி சாயங்காலம் ட்ரெயின் ஏறி மெட்ராஸ் வந்துட்டோம். இந்த சிவராத்திரி வ்ளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ராம்கிருஷ்ண ஹரி.